என்னோடு கூட திருப்புங்கள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனம் 25, 26. அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஒரு தாய் என்பவளுடைய ஒரு சில குணங்களை இந்த வசனங்களில், நாம் வாசித்த அந்த வசனங்களில் நான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறேன். அதிலே 26ஆம் வசனத்திலே அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். She opens with wisdom. In other word, her words are wiseful. அவளுடைய வார்த்தைகள் ஞானமுள்ளவைகள். அடுத்ததாக she gives instruction with kindness. அவள் உபதேசங்களை அல்லது அறிவுரைகளை அன்போடு சொல்லுகிறாள். யாரு? ஒரு தாய். 25ஆம் வசனத்துல வரும் காலத்தை பற்றி மகிழ்கிறாள் என்று இருக்கிறது. ஆங்கில வேதத்தில் she laughs at future அப்படின்னு வருது. அதை விளக்கமாய் வேறொரு தமிழ் மொழியாக்கம் வரும் காலத்தை குறித்து கவலையின்றி எதிர்நோக்குகிறாள் அல்லது கவலை இல்லாமல் வருங்காலத்தை எதிர்நோக்குகிறாள். அடுத்ததாக அவளுடைய உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. அதாவது அவளுடைய உடை வலிமையும் கண்ணியமும் உள்ளதாய் இருக்கிறது. அலங்காரம் என்கிற வார்த்தையை டிக்னிட்டி என்று ஆங்கிலம் சொல்லுகிறது. டிக்னிட்டி என்றால் கண்ணியம். கண்ணியம், அவள் உடுத்துகிற விதத்திலே ஒரு கண்ணியம். அவளுடைய பலமும் கண்ணியமும் அவளுடைய ஆடையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆக இந்த 4 காரியங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதல் காரியம் என்ன? அவள் தன் வாயை ஞானத்தோடு திறக்கிறாள் அல்லது அவளுடைய வார்த்தைகள் ஞானமுள்ளவைகளாய் இருக்கிறது. யாருடைய வார்த்தைகள்? ஒரு தாயுடைய வார்த்தைகள். எப்படி ஒரு தாயுடைய வார்த்தைகள் ஞானமுள்ளவைகளாய் மாறும்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். The beginning of wisdom starts from the fear of God. கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணுக்கு மட்டுமே, அதாவது ஒரு மனிதருக்கு மட்டுமே ஞானம் துவங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இட்ஸ் a beginning. கடந்த வாரத்தில் கூட இந்த வசனத்தை காட்டினேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, பெண், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு ஞானம் கிடைக்கும். ஆக ஒரு தாய் ஞானமுள்ள வார்த்தைகளை பேச முடியும் என்றால் அது தன்னில் தானே அவளுக்குள் வந்து விடுவது இல்லை. ஞானமுள்ள வார்த்தைகள் அந்த தாயினுடைய வாயில், அம்மாவுடைய வாயில் தன் பிள்ளைகளுக்கு வருவதற்கு அவள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும். அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்மணியாய் இருக்கும்போது அவள் பேசுகிற வார்த்தைகள் ஞானமுள்ளவைகளாய் இருக்கிறது. இப்படித்தான் அந்த வசனத்தை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்புங்கள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். The mouth of the godly person gives wise advice. என்னது? The mouth of the godly person. தெய்வ பயமுள்ள மனிதனுடைய அல்லது தெய்வ பயமுள்ள பெண்மணியினுடைய வாய் ஞானமுள்ள ஆலோசனைகளை தரும். வேதம் சொல்லுகிறது. இதைதான் நம்ம அங்க பார்த்தோம். She opens her mouth with wisdom. எப்படி wisdom வருகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே ஞானம் வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த பெண்மணிக்குள், அந்த மனிதனுக்குள் இருக்கிறது. ஆகவே ஞானம் பெற்றுக்கொள்ளுகிறாள். கடவுளுடைய வார்த்தைகளிலே அவள் வாயை திறக்கும் போது அல்லது அவள் பேசுகிற போது அவள் தெய்வ பக்தி உள்ள வார்த்தைகளாய் அல்லது ஞானமுள்ள அறிவுரைகளை, போதகத்தை, உபதேசத்தை கற்றுக் கொடுக்க முடிகிறது.
என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதம் மிகவும் அழகாக இந்த நீதிமொழிகள்ல 2 இடங்களிலே தாயினுடைய உபதேசத்தை குறித்து சொல்லுகிறது. தாயினுடைய போதகம் அல்லது தாயினுடைய அறிவுரைகள் அல்லது தாய் கற்றுக் கொடுக்கிறவைகளை புறக்கணியாதே, அசட்டை பண்ணாதே, தள்ளிவிடாதே என்று எச்சரிக்கை கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 1 அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். என் மகனே, நான் அதனுடைய பின்பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. டோன்ட் டிஸ்பைஸ் யுவர் மதர்ஸ் டீச்சிங். உன் தாய் கற்றுக் கொடுக்கிறவைகளை தள்ளிவிடாதே. ஆர் டோன்ட் நெக்லெக்ட் ஆர் டீச்சிங். இதே காரியங்களை நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலேயும் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 6:20 முதல், அதிலும் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாய் கற்றுக் கொடுக்கிறவைகளை அசட்டை செய்யாதே, புறக்கணியாதே, தள்ளிவிடாதே, அதை சாதாரணமாய் எடுத்துக்கொள்ளாதே. ஏன்? அதை என்ன செய்ய வேண்டும்? உன் தாய் கற்றுக் கொடுப்பதை அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லுகிறது. அவைகள் எப்பொழுதும் உன் கழுத்தை சுற்றி இருக்கட்டும், அவைகள் எப்பொழுதும் உன் இருதயத்தின் ஆழத்தில் தங்கி இருக்கட்டும், ஒரு அணிகலனாய் உன் கழுத்தில் இருக்கட்டும். நீ நடக்கும்போது உன் தாய் சொன்ன அந்த யோசனை, அந்த வசனத்துல தந்தையினுடைய போதகமும் இருக்கிறது. நாம் இன்றைக்கு மதர்ஸ் டே என்பதனாலே தாயை குறித்து அதிகமாய் கோடிட்டு பார்க்கிறோம். உன் தாய் சொன்ன அந்த வார்த்தைகள் உனக்கு வழிகாட்டும். உன் தாய் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த போதனைகள், அவள் கற்றுக் கொடுத்தவைகள் உன்னை காப்பாற்றும். நீ எங்கேயாவது சிக்கலில் சிக்கிக் கொள்ளும் போது, நீ படுக்கும் போது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும் போது அந்த போதனைகள், தாய் சொன்ன அந்த உபதேசம் உன்னோடு சம்பாஷிக்கும். அந்த 23ஆம் வசனத்தை பாருங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். தமிழ் வேதம் இப்படி சொல்லுகிறது. போதக சிக்ஷையே ஜீவ வழி. இதை ஆங்கில வேதம் சொல்லுது பாருங்க. For the commandment is lamp and the teaching is light. 20ஆம் வசனத்துல என்னன்னு பார்த்தோம்? தகப்பனுடைய கற்பனை, the commandment of father, and the teaching of mother. இங்க 23 சொல்லுது, the commandments which means coming from father is light, and the teaching which coming from mother is lamp. You see that? ஒரு தாயிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கிற அறிவுரைகள், போதனைகள், உபதேசங்கள், இட்ஸ் a light. ஒரு தந்தையினிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கிற அறிவுரைகள், உபதேசங்கள், கட்டளைகள், இட்ஸ் a light. இதே லைட் என்று வேதம் வேற எதை சொல்லுது? சங்கீதம் 119, 105, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. தீபம், வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தை. இங்கே நீதிமொழிகளை எழுதின சாலமோன் எழுதுகிறார், தந்தையினுடைய உபதேசம், தாயினுடைய உபதேசம் இரண்டுமே லைட். அப்போ லைட் என்று வேதத்தையும் தாய் தந்தையினுடைய உபதேசத்தையும் சொல்லுகிற போது, தாய் தந்தை தாங்கள் கொடுக்கிற உபதேசத்தை, தெய்வ பக்தி உள்ள தாய் தந்தைகள் எங்கே இருந்து பெற்றுக்கொள்வார்கள் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து பெற்றுக்கொள்வதின் வழியாக அவைகள் வெளிச்சமாக பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அவைகள் அவர்களை காப்பாற்றுகிறது. இந்த நான் வாசித்த அந்த பகுதிகளை தொடர்ந்து வாசித்தா தெரியும், தாய் தந்தையினுடைய உபதேசத்தை, போதகத்தை, அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளை எப்படி சில காரியங்களில் சிக்கிக் கொள்ளாமல் பாதுகாக்க முடியும் என்று எழுதியிருக்கிறது அந்த பகுதியில். எல்லா தாய்மார்களுடைய வார்த்தைகளும் ஞானம் உள்ளவைகளா என்று கேட்டால் இல்லை. எல்லா அம்மாக்களும் ஞானத்தோடு பேசுவது இல்லை. ஆனால் எல்லா அம்மாக்களும் ஞானத்தோடு பேச முடியும். இஃப் தே ஃபியர் காட். கடவுளுக்கு அவர்கள் பயப்படுவார்கள் என்றால், கடவுளை அவர்கள் கனப்படுத்துவார்கள் என்றால், கடவுளுடைய வார்த்தைகளின்படி செய்ய அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள் என்றால், தென் அவர்களுடைய வார்த்தைகள் ஞானம் உள்ளவைகளாயிருக்கும். ஆனால் கடவுளுக்கு பயப்படாத, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத, கடவுளை கனப்படுத்த விரும்பாத ஒரு பெண்மணி, கிறிஸ்தவ பெண்மணியாகவே இருந்தாலும் கூட, அவளுடைய வார்த்தைகள்
ஞானமுள்ளவைகளாய் இருக்காது. ஆனால் நாம் இங்கே பார்க்கிற அந்த பெண்மணி கடவுளுக்கு பயப்படுகிற பெண்மணி. ஆகவே தான் அவள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். Her words were wise. இரண்டாவது அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? She gives instruction with kindness. அவள் அன்போடு அல்லது கருணையோடு அறிவுரை வழங்குகிறாள். ஒரு தாய் கருணையோடு அன்போடு அறிவுரை கூறுகிறாள். தாயினுடைய அன்பை நினைத்தாவே அது பல கோணங்கள் உள்ள ஒரு அன்பு. It has a plenty of degrees. Unconditional love. நிபந்தனையற்ற அன்பு, தாயினுடைய அன்பு. மற்ற எல்லா அன்பும் இந்த உலகத்தில் நிபந்தனை உள்ளது, எதிர்பார்ப்பு உள்ளது. ஆனால் தாயின் அன்பு நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். மட்டுமல்ல, தாயினுடைய அன்பு செல்ஃப்லெஸ் லவ், தன்னலமற்ற அன்பு, சுயநலமற்ற அன்பு. அவள் தன் பிள்ளைகள் மீது பாராட்டுகிற அந்த அன்பிலே தன்னலம் இருக்காது, சுயநலம் இருக்காது. தன்னை உயர்வாய் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை கவனிப்பது இல்லை. எங்க அம்மாவை நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். எப்பொழுதெல்லாம் இவ்விதமான வசனங்களை சிந்திக்க அமருகிறேனோ அப்பொழுதெல்லாம் என் தாய் தான் என் நினைவுக்கு வருவாங்க. காரணம், கல்வி அறிவு இல்லாத ஒரு பெண்மணி, 27 வயதிலேயே தன் கணவனை இழந்துவிட்ட ஒரு பெண்மணி, அவ்விதமான சூழ்நிலையில அவர்களுடைய பராமரிப்பு, கவனிப்பு, இவைகளெல்லாம் இன்றைக்கு நாம் இப்பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமே, அவ்விதமான கவனிப்பு இல்லைதான். ஏனென்றால் நம்மகிட்ட இருக்குது, வருமானம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆகவே எல்லாவற்றையும் தாராளமாய் கொடுக்க முடியும். அவ்விதமா இல்லை என் தாய். அவங்கள்ட்ட இல்லை. கடன், வட்டி, ஃபைனான்ஸ் என்கிற சிக்கல்ல இருந்தாங்க. ஒன்றுமில்லாத ஒரு காலமும் கூட இந்தியாவில். அப்பொழுது எங்கேயாவது திருமணத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய முந்தானையில அந்த திருமணத்தில் கொடுத்த வாழைப்பழமோ மைசூர் பாக்கும் இருக்கும், வீட்டுக்கு எனக்கு வந்து சேரும். தன்னலமற்ற அன்பு. அவங்களுடைய இலையில வச்சிருப்பாங்க அந்த வாழைப்பழத்தையும் மைசூர் பாக்கையும், அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஷி வில் பிரிங் இட், அவங்களுடைய முந்தானையில சுத்தி எனக்கு எடுத்து வருவாங்க. சுயநலம் இல்லாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ். வீட்டில் ஏதோ ஒரு பொருளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க என்றால் ஒரு நாளும் என் தாய்க்கு அது கிடைச்சதில்லை. ஐ கேன் ஆனஸ்ட்லி சே, ஒரு நாளும் அவங்களுக்கு எடுத்து வச்சதில்லை. ஒரு பலகாரம் அல்லது ஒரு பழம் அல்லது ஒரு எதை பிரிச்சாலும் she never take for herself. நான் அவங்கள பார்த்துருக்கிறேன், மாலை 4 மணிக்கு தான் பல் விளக்குவாங்க. 4 மணிக்கு தான் பல் விளக்குவாங்க. அடுப்பு கறி எடுத்து வாயில போட்டு மென்னு பல் விளக்கிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்க சாப்பிடாம தான் இருப்பாங்க. நான் பார்த்த 99% நாட்கள். ஆனா காலையிலிருந்து மதியத்துக்குள்ள எங்களுக்கு உணவு இருக்குதா என்பதை உத்தரவாதம் பண்ணுவாங்க. That is where I always considers mother's love unconditional, selfless love and also a sacrificial love. தியாகமுள்ள ஒரு அன்பு. நீங்க எல்லாரும் உங்க அம்மாக்களை இப்ப நினைச்சு பார்த்தீங்களா, உங்க கண்கள் கலங்கும். அவர்கள் வழியாக கிடைக்கிற கவனிப்பு இருக்கு பாருங்க, கேர், பராமரிப்பு, கவனிப்பு, அவர்கள் காட்டுகிற அக்கறை இருக்குது பாருங்க. ஹெல்த்தை குறிச்சி, வெல்ஃபேரை குறிச்சி, பாதுகாப்பை குறிச்சி அவர்கள் காட்டுகிற அக்கறை, இதெல்லாம் அவர்களுடைய அந்த அன்கண்டிஷனல் அண்ட் செல்ஃப்லெஸ் அண்ட் சாக்ரிஃபைஷியல் லவ்ல தான் வருது. த கேர் and also the protection which she is making sure to their children. ஆபத்து இல்லாமல், விபத்து ஏற்படாமல், காயம் ஏற்படாமல் அவர்களை நடத்த முயற்சிக்கிற, பிள்ளையினுடைய பாதுகாப்புக்கு பிரையாரிட்டைஸ் கொடுக்கிற, பிள்ளை பாதுகாப்பாக இருந்துவிட வேண்டும் என்று உழைக்கிற அந்த அன்புகள் இருக்குல்ல, அவங்க தாய்மார்கள்ட்ட இருக்க அன்பு, அது விலையேற பெற்ற அன்பு. அவ்விதமான ஒரு விலையேற பெற்ற அன்கண்டிஷனல், செல்ஃப்லெஸ், சாக்ரிஃபைஷியல் அன்பாய் அது இருப்பதனால்தான் கடவுளே தன்னுடைய அன்பை குறித்து, நான் இந்த மக்களை மறப்பது இல்லை
நான் இந்த மக்கள் மீது அன்புள்ளவனாய் இருக்கிறேன், கருணை உள்ளவனாய் இருக்கிறேன், வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவர் தாயின் அன்பை கோடிட்டு காட்டுகிறார். ஏசாயா 49 அதிகாரத்தினுடைய 15 வசனம், பெண்ணானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருவேளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இது இஸ்ரவேல் மக்களை, எருசலேமை பார்த்து கடவுள் சொல்லுகிற வார்த்தை தான் என்றாலும் அவர் அதை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், ஒரு பெண் தான் பெற்றெடுத்த ஒரு பிள்ளைக்கு can she feel no love for the child she has born? அவள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு அன்பு காட்டாமல், இரக்கம் காட்டாமல், கருணை காட்டாமல் இருந்து விடுவாளா? கடவுள் கேட்கிறார் கேள்வி. இருந்து விடுவாளா? மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. மெஜாரிட்டி 99.9% மதர்ஸ் இருக்க மாட்டாங்க. they feel love, they show their love. is it not? கடவுள் சொல்றாரு, நான் ஒருவேளை அவர்கள் மறந்து விட்டாலும் நான் மறப்பதில்லை. கடவுள் தான் மறப்பதே இல்லை தன் ஜனங்களை என்பதை காட்டுவதற்கு அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஜீவனை காட்டுகிறார் என்றால் அது தாய் உள்ளத்தை காட்டுகிறார், தாயினுடைய கவனிப்பை காட்டுகிறார். மத்தேயு 23:37, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. எருசலேமை குறித்து இயேசு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற போது அவர் இயேசு இந்த எருசலேமை பாதுகாக்க வேண்டும், கூட்டி சேர்த்து கொள்ள வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சித்தம் உள்ளவராயிருந்தார். அந்த சித்தத்தை, அந்த எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துவது ஒரு தாய் கோழி. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு ஆண் கோழி தன் குஞ்சுகள் எல்லாம் பாதுகாத்துச்சுன்னு? கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் தாய் கோழி தான் அந்த குஞ்சுகளை பாதுகாக்கும். நான் சென்னையில படிச்சப்போ, ஹாஸ்டல்ல படிச்சப்போ, ஏறக்குறைய 35-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கதை அங்கே சொன்னார்கள். என்ன கதைனா, எரிந்து விட்ட ஒரு வீட்டுல அந்த சாம்பல் எல்லாம் விலக்கி உள்ள ஏதாவது பொருள் மிஞ்சிருக்குதான் தேடி போனப்போ ஒரு கோழி இருந்துச்சு. ஆனா கறிக்கட்டையாய் போயிருந்தது, எரிஞ்சு போயிருந்தது. குச்சி எடுத்து அதை தட்டும் போது அதனுடைய அந்த மேலிருந்த அந்த சாம்பல் எல்லாம் கொட்டின உடனே உள்ள இருந்து குஞ்சுகள் வெளியே வந்துச்சு. ஏனென்றால் அந்த விபத்து வந்த உடனே இந்த தாய் கோழி தன் குஞ்சுகளை கூப்பிட்டு தன் சிறகு கீழ் வைத்து கொண்டது. அது தன்னலம் இல்லாத ஒரு அன்பு, சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. ஆகவே தன் கோழிகள் மீது உள்ள அன்பிலே, தன் குஞ்சுகள் மீது உள்ள அன்பிலே தன்னை பலி கொடுத்து விட்டது, உள்ளே குஞ்சுகள் காப்பாற்றப்பட்டது என்று இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த காரியத்தை எங்களுக்கு சொன்னார்கள். நான் இந்த கதையை குறித்து இன்னும் சற்று விலாவரியாய் படிக்க வேண்டும் என்று இந்த செய்திக்காக தேட துவங்கினேன். கிடைக்கல. ஆனால் வேறொரு உண்மை சம்பவம் கிடைத்தது எனக்கு. ஒரு உண்மையான ஒரு தாய் செயல்பட்ட விதத்தை குறித்து, அதை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எம்மா ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஒரு பெண்மணி, எம்மா என்கிற ஒரு பெண்மணி ஸ்வீடன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பயும் 2019 வருடம் செப்டம்பர் மாசத்துல அவர்கள் ஒரு இரவிலே தன் பிள்ளைகளோடு தூங்கி கொண்டிருக்கும் போது, 6 பிள்ளைகள் அவர்களுக்கு. அன்றைக்கு அவருடைய கணவன் வீட்டில் இல்லை. 6 பிள்ளைகளோடு அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது திடீரென்று நடு ராத்திரியில இவர்கள் முழித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த எம்மா என்கிற பெண்மணி புகை என்னுடைய ஒரு ஸ்மோக் ஸ்மெல் வந்துச்சு. முழிச்சு பார்க்குறாங்க. வீட்டிலே அனலா இருக்குது, நெருப்பு எரிகிறது போல ஒரு உணர்வு. உடனடியாக அந்த பெண்மணி கீழே ஓடுகிறாள், மேலிருந்து படிக்கட்டில். ஏனென்றால் கீழே இருக்கிறதான பிளே ரூம்ல 2 பிள்ளைகள் விளையாடுவதற்காக போனார்கள். அங்கேயே படுத்துட்டாங்க. 2 குழந்தைங்க, ஏறக்குறைய 5-6 வயசு தான் இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. ஓடி போய் அந்த 2 பையன்களை, ஏன்னா மேலே இருந்து எப்படியாவது பால்கனி வழியா தப்பிச்சிட முடியும், ஆனா கீழே திரும்ப வர முடியாது. ஆகவே முதலாவது அந்த பிள்ளைகளை எடுக்க ஓடுறாங்க.
ஓடும்போது பயங்கரமான தீ வீட்டுல. 2 பிள்ளைகளையும் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு முன்னாடி இருக்கிற கதவை நோக்கி ஓடுகிறார்கள். ஓடி கதவை திறந்தவுடன் வெளியிலிருந்து ஆக்சிஜனுடைய சப்ளை ஃபுல்லா வந்த உடனே எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு அந்த இடம். அது வரைக்கும் லேசா எரிந்து கொண்டிருந்த அந்த தீ ஆக்சிஜன் சப்ளை வந்த உடனே எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு. அது அப்படியே வெடித்து சிதறின உடனே இந்த அம்மா 2 பிள்ளையும் தன் உடல்ல அணைச்சிக்கிட்டு தன்னுடைய முதுகை நெருப்புக்கு காட்டினாங்களாம். காட்டி அந்த பிள்ளைகளை வெளியே கதவுகளியை விட்டு கதவை லாக் பண்ணிட்டாங்க. அவங்க உள்ள வந்துடக்கூடாது திரும்ப அப்படின்னு. பை த டைம் அவருடைய என்டையர் பேக் வாஸ் ஆல்ரெடி பர்ன். இப்போ படிக்கட்டுல ஏறலான்னு போனா அந்த என்டையர் படிக்கட்டு எரிஞ்சு கொண்டிருக்குதான். ஸ்டேர்ஸ் வார் ஆல்ரெடி இந்த ஃபுல் ஃபயர். அவர்கள் ஒவ்வொரு படிக்கட்டா ஏறும்போது அவங்களுடைய மனசு சொல்லுதான், இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ டு கோ பிகாஸ் ஃபயர் இஸ் வித் ஃபுல் ஸ்ட்ரென்த். அவர்கள் நடக்க நடக்க அவர்களுடைய கால்களிலிருந்து வெந்து போன இது அப்படியே ஒழுகி கால் ஸ்டிக் ஆகுதான் ஸ்டெப்ஸ்ல. தட் இஸ் ஹவ் ஷி வாக்ஸ். அவங்க மேலே போய் சேரும்போதே அவனுடைய 9 வயது பெண் குழந்தை ஆல்ரெடி பால்கனிக்கு போய் பக்கத்து வீட்டில் உதவி கேட்டுட்டு இருக்காங்க. பால்கனிலிருந்து அவங்களுடைய இன்னொரு பையன் 11 வயசு பையன், அவன் ஏணி ஒன்று அங்கிருந்த ஒரு லேடரை எடுத்து வெளியே போட்டு இன்னொரு பையனை கீழே இறக்கிறதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். திஸ் வாட் அ சிச்சுவேஷன். வீடு ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. சடரின்றி இவளுக்கு நினைவு வருகிறது, கடைசி குழந்தை 1 வயது பெண் குழந்தை மாலி என்கிறதான 1 வயது குழந்தை இல்லை. 2 பிள்ளை வெளியே போட்டாச்சு, இங்க ஒரு பிள்ளை இறக்கிட்டு இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. குழந்தை, ஐயோ குழந்தை உள்ள தொட்டில இருக்கிறா. நெருப்பு கண்களே தெரியாத அளவுக்கு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ இவங்களுடைய மனதில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, குழந்தை இறந்தே போயிட்டு இருக்கோம், இந்நேரத்துக்கு இவ்வளவு நேரத்துக்குலாம் தாக்கு பிடிக்காது என்கிற எண்ணம் வருது. ஆனாலும் கூட அவர்கள் உள்ளம் சொல்லுது, இல்ல ஒருவேளை குழந்தை தொட்டில்ல உனக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தா என்று. தாய் உள்ளம் தவிக்கிறது. போறாங்க. அதாவது இந்த கிரவுலிங் பண்ணினே போனாங்களாம். வித் பாடியெல்லாம் எரிஞ்சு போயிருக்குது. என்டையர் பாடி வாஸ் பர்ன்டு. போய் பார்த்தா அந்த குழந்தை நின்றுட்டு இருக்குதான் அந்த தொட்டில்ல. 1 வயது குழந்தை. அவளை அணைச்சி எடுத்துக்கிட்டு வந்து வெளியே வந்து விட்ட உடனே ஷி கொலாப்ஸ் அண்ட் ஃபெல் டவுன். அவங்களுடைய நிலையை குறித்து சொல்றாங்க, தலைமுடி முழுவதும் கருகி போய் ஒரு கறிக்கட்டையா இருந்துச்சான். கம்ப்ளீட்டா என்டையர் பாடி, நெஞ்சு பாடி எல்லாமே வெந்து தொங்கி கொண்டு ஒழுகி கொண்டு இருந்துச்சான். தட் இஸ் அவர் கண்டிஷன். மெடிக்கலி சொல்றாங்க 93% பர்ன்ஸ் in our body. 93. ஆஃப்டர் 90 டச் பண்ணிட்டாவே பீப்புள் பிழைப்பது இல்லை என்று மருத்துவம் சொல்லுகிறது. she was in the hospital for 3 weeks in coma, ventilator. 3 weeks. 3 வாரங்களுக்கு பின்பு அவங்க கண் விழிச்சிருக்காங்க. கண் விழிச்ச உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி, ஆல் மை சில்ட்ரன்ஸ் அலைவ்? என்னுடைய குழந்தைகள் 6 பேரும் அலைவா அப்படின்னு. அவங்கள குறித்து அவங்க கேட்கவே இல்லை. 20 சர்ஜரி நடந்திருக்குது அவங்களுக்கு. எப்படி இந்த 6 குழந்தைகளையும் இந்த நெருப்புலையும் உங்களால் உள்ள போய் மீட்க முடிஞ்சது என்ற ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இஃப் ஐ கிவ் பர்த் டு 6 children in this world, I will bring all 6 out from the fire என்கிற மந்திரம் தான் அவங்கள உந்தி தள்ளிச்சான். உந்து விசையா இருந்துச்சான். வாட் இஸ் தட்? இஃப் ஐ கிவ் பர்த் 6 children, I will bring all 6 out from the fire. அதுதான் அன்கண்டிஷனல், செல்ஃப்லெஸ், சாக்ரிஃபைஷியல் லவ், த ப்ரொடெக்ஷன் அண்ட் கேர். அவ்விதமான குணமுடையவர்கள் தான் தாய்மார்கள். when it comes to அவர்கள் பிள்ளைகள் என்று வருகிற போது, they stand for their children, not they are looking for themselves. அவர்களை பார்ப்பது இல்லை. அந்த அளவுக்கு அவர்கள் அன்பு காட்டுகிறவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காங்களாம். ஐ கேரி மை ஸ்கார்ஸ் வித் ப்ரைட் என்று. என் உடலில் இருக்கிற தழும்புகளை நான் பெருமையோடு சுமக்கிறேன் என்று சொல்லி ஒரு எழுதியிருக்காங்க. அது பப்ளிஷ் ஆயிருக்குது. 2020 ஸ்வீடன்ல அவர்களுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க, லைஃப் கார்டு ஆஃப் த இயர் என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு. அவ்விதமான அன்புள்ள அந்த தாய் ஞானத்தோடு வாயை திறக்கிறாள். அறிவுரைகளை சொல்லுகிற போது அன்போடு சொல்லுகிறாள். she gave all the
advice with love. யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த 9ஆம் வசனத்துல, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சீஷர்கள் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள். அந்திரேயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவத்துல நான் கோடிட்டு காட்ட விரும்புவது யாரை என்றால், அந்த பையன் வைத்திருக்கிற அப்பத்தையோ மீனையோ அல்ல, அந்த பையனிடத்தில் அந்த அப்பத்தையோ மீனையோ கொடுத்த அவனுடைய தாயை. இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது. எப்படி ஒரு சிறு பையனிடத்திலே அப்பங்களும் மீனும் அந்த வனாந்தரமான ஒரு இடத்திலே இருந்தது? If you think that one, you come to know her mother's care. தன் பிள்ளை போகிறான், இந்த ஊர் ஜனங்களே போறாங்க. எங்க போறாங்க? அந்த மலை உச்சிக்கு அல்லது அந்த வனாந்தரமான இடத்துக்கு போறாங்க. எதற்கு போகிறாங்க? நாசரேத்து ஊரை சேர்ந்த இயேசு என்கிற ஒருவர் பேசுகிறார், அதை கேட்க போகிறார்கள். என் பிள்ளையும் வாஞ்சியோடு போறான். போகிற அவன் பசியாகி விடக்கூடாது, அல்லது அங்கே போய் அவன் என்ன பண்ணுவான்? எனவே இருப்பா வெயிட் பண்ணு, இந்தா இதை எடுத்துட்டு போ என்று சொல்லி அவர்கள் ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் போட்டு கொடுக்குறாங்க, ஒரு துணியில கட்டி. அப்படி கொடுத்த அந்த உணவை கொண்டு போன பையனுடைய கைகளில் பார்த்த அப்போஸ்தலர்கள் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆக அங்கே ஒரு அற்புதம் நடப்பதற்கு காரணமாய் இருந்தது எப்படி? ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது கொண்ட ஒரு நினைவு, ஒரு அக்கறை. அவன் பசியா இருந்து விடக்கூடாது, காலையில் போகிறான், எப்பொழுது வருவானோ உணவை எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று. ஆமாம், இந்த அம்மாக்கள் இருக்காங்களே, அவர்களால் ஒரு சில நேரத்தில் எழ முடியாம இருக்கலாம், படுத்த படுக்கையா இருப்பாங்க, சிக்கா இருப்பாங்க. ஆனா தன் பிள்ளை வரான் வீட்டுக்கு அப்படின்னா எங்கிருந்து தான் அவங்களுக்கு பலன் வருமோ தெரியாது. எங்க அம்மா சிக்கா இருப்பாங்க, எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சி தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கும். ஆனா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னா எங்க அம்மா தான் எனக்கு சப்பாத்தி சுடுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு அவங்க அப்ப மட்டும் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. when it comes to their sons and daughters, they're completely different. இந்த அம்மா அப்படிதான், தன் மகன் பசியா இருக்கக்கூடாது என்கிற அக்கறை, என்கிற ஒரு கரிசனை, அவன் தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, அப்பத்தை கொடுத்து அனுப்புறாங்க. இன்னொரு தாயை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 முதல் இருக்கிறதான வசனங்களிலே ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இந்த கானானிய ஸ்திரீயை குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். இந்த பெண் இயேசுவினிடத்தில் வந்து தன் மகளுக்காக கெஞ்சுகிறாள். அவளுடைய மகளுடைய சூழல் என்ன? பிசாசு பிடித்திருக்கிறது. ஆகவே கொடிய வேதனைப்படுகிறாள் அவளுடைய மகள். இதிலே அந்த தாய் தன் மகளுடைய வேதனையை எவ்வளவாய் உள்வாங்கி இருக்கிறாள். தன் மகளுடைய வேதனைக்கு ஒரே ஒரு தீர்வு இயேசுவினிடத்தில் தான் இருக்கிறது என்பதை எப்படியோ தெரிந்து கொண்டாள். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அங்கங்கு நடக்கிற அற்புதங்களை எப்படியோ கேட்டு பார்த்து எப்படியாவது தன் மகள் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த போது இயேசுவே அந்த பகுதிகளுக்கு வருகிறார். இதை கேள்விப்பட்டு போகிறாள், கெஞ்சுகிறாள், விடாப்பிடியாக ஜெபிக்கிறாள், விடாப்பிடியாக நிற்கிறாள், மன்றாடுகிறாள். அந்த பெண்ணுடைய வேதனை குறைந்தால் ஒழிய நான் போக மாட்டேன் என்பது போல நிற்கிறாள். கடைசியாக கடவுள் இறங்குகிறார். எஸ், மதர்ஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தேர் சில்ட்ரன். இந்த அம்மா கிட்ட இருந்த ஃபெய்த், இந்த அம்மா கிட்ட இருந்த ஒரு விடாப்படியான ஒரு மன்றாடல், இவைகள் எல்லாம் தாய்மார்களுடைய சிறப்பு குணங்கள். இட்ஸ் a special characters of mothers. இப்பொழுது 3வது காரியம், அந்த வசனங்களிலே வரும் காலத்தை பற்றி கவலையின்றி எதிர்நோக்குகிறாள். She has a hope for future. யாரு? அந்த அம்மா, இந்த வேதம் சொல்லுகிறதான அம்மா. She has a hope for future. எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றாலே நிகழ்காலத்தை குறித்து ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நிகழ்காலத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், ஃபெய்த் இருக்க வேண்டும். இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையிலே உனக்கு விசுவாசம் இல்லை என்றால் you cannot have a faith for future. But this mother has a hope for future. In that case,
she has a faith in current life. படிச்சு பாருங்க அந்த 31 அதிகாரத்தை. அவளுடைய அந்த டெய்லி லைஃபை குறித்து எழுதியிருக்குங்க. என்ன, ஒரு நிலத்தை விலை பேசி வாங்குகிறாள், தன்னுடைய சம்பாத்தியத்திலே ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள், உணவை கொண்டு வருகிறாள், வீட்டில் இருக்க எல்லோருக்கும் உணவு கொடுக்கிறாள், தன் பிள்ளைகளுக்கு, தன் வீட்டில் இருக்கிற பணிப்பெண்களுக்கு தன் கைகளாலே ஆடை நெய்கிறாள், கம்பளி உடையை உருவாக்குகிறாள். இதை எல்லாத்தையும் அவள் செய்வதனால she has a faith first of all to current life, and if in future some disaster comes, she has a hope already because everything is stored here. She has a hope. அவளுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எந்த ஒரு தாய், எந்த ஒரு பெண்மணி இவ்விதமாய் தன் கைகளாலே உழைத்து எடுத்து வைத்து சிக்கனமாய் சேமித்து வைத்து பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லை. எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லை, அல்லது எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்க முடியும். That is the character every mothers, every sisters who is sitting here to learn from this mother. எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக அவளுடைய ஆடை பலனும் கண்ணியமும் உள்ளது. அவளுடைய உடை பலனும் கண்ணியமும் உள்ளது. நமது பிள்ளைகள் நம்மிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறார்கள் அநேக காரியங்களை. அதில் ஒன்று நம்மளுடைய மேக்கப், அதில் ஒன்று நாம் உடுத்துகிற உடை. எந்த ஒரு பெண்மணி தன்னை சீவி சிங்காரித்து அலங்கரித்துக் கொள்வதிலே ஆர்வமுள்ளவளாய் இருக்கிறாளோ அவளிடத்திலிருந்து அவளுடைய பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள், அதை அப்படியே கற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த பெண்மணி அவளுடைய உடை எப்படி இருக்கிறது என்றால், வேதம் சொல்லுகிறது அவளுடைய உடை பலமுள்ளதா இருக்கிறது, அது கண்ணியம் உள்ளதா இருக்கிறது. இப்படி உடுத்துகிற, அதாவது பலமும் அலங்காரமும் கண்ணியமும் அவளுடைய உடையாய் அவள் மீது இருக்கிறது என்பது, இட் இஸ் நாட் ஒன்லி a dress, it is a picture of her dignity. அவள் தன்னை வெளியே பிரசன்ட் பண்ணும்போது she has a dignity. If people saw her, கண்ணியத்தோடு பார்ப்பார்கள். காரணம் அவளுடைய பிரசன்டபிளே வித் கண்ணியத்தோடு இருக்குது, டிக்னிட்டியா இருக்குது. That's what it is. Actually it is not talking about his dress here. அவளுடைய ட்ரெஸ்ஸை பத்தி 22ஆம் வசனம் சொல்லுது. மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவருடைய உடுப்பு. இட்ஸ் a dress actually, but her presentable was dignity. That's the thing. Wherever mothers present themselves with dignity in the public or anywhere, then same dignity will be captured by their children from the mothers. அவளுடைய வாயின் வார்த்தைகளில் ஞானம், அவள் கொடுக்கிற ஆலோசனைகளில் அன்பு, அவள் காட்டுகிற எல்லாவற்றிலும் அக்கறை, கவனிப்பு, பாதுகாப்பு, அவள் தன்னை பிரசன்ட் பண்ற வகையில ஒரு கண்ணியம் என்கிற எல்லாவற்றிலுமே ஒரு தாய் அந்த பிள்ளைகளுக்கு மாதிரியாய் இருக்கிறாள். நான் வேதத்திலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். இது நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாள் என்கிறதான தாவீதினுடைய மனைவியினிடத்தில், அதாவது சாலமோனுடைய தாயினிடத்தில் சொன்ன வார்த்தை. தாவீது, பத்சேபாள் இவர்களுடைய உறவு உங்களுக்கு தெரியும், வேதம் எழுதியிருக்கிறது. வேறொன்னுடைய மனைவி. ஆனால் தாவீது take her with some schemes. Finally he repented. God blessed him with the son Solomon and God loved the Solomon என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது பின்னணியிலே என்றால், தாவீதினுடைய ஒரு மகன் தன்னை அரசனாக அபிஷேகம் செய்து கொள்ளுகிறான், அவனே. இந்த சம்பவம் நடந்தவுடன் நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாளிடத்தில் போய், உன்னுடைய பிராணன், உன்னுடைய உயிரும் உன் மகனுடைய உயிரும் தப்ப வேண்டும் என்றால்
நீ ராஜாவினிடத்தில் போய் பேசு என்று சொல்லுகிறான். ராஜாவினிடத்தில் வந்து எதை பேச வேண்டும் என்றால், தாவீது ஏற்கனவே பத்சேபாளுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறான், சத்தியம் செய்திருக்கிறான். என்னவென்று, எனக்கு பின்பு உன்னுடைய மகன் சாலமோன் தான் அரசன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறான். எந்த நாட்களில் கொடுத்தான் தெரியாது, ஆனால் கொடுத்திருக்கிறான். அதை போய் அவருக்கு நினைவுபடுத்து என்று சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சொன்னவுடன் பத்சேபாள் எழுந்து போய் தாவீதினிடத்திலே 17ஆம் வசனம், அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. ஆனால் இப்பொழுது காரியம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே என்று கேட்கிறாள். நல்லா பாருங்க, இந்த பத்சேபாளுடைய வாழ்க்கையிலே as a mother her wisdom, as a mother her faith, as a mother her hope, as a mother her interceding or standing for her son என்கிற ஒவ்வொரு காரியத்தை நீங்க எடுத்து பாருங்க. அந்த பகுதிகளில் நாம் வாசித்த அந்த தாயினுடைய எல்லா குணமும் அதில் இருக்கும். as a mother she opens her mouth with wisdom. எப்படி பிரியமானவர்களே, அப்சலோமுக்கு பயந்து தாவீது எருசலேமை விட்டு ஓடுகிறார். எருசலேமை விட்டு ஓடும்போது தன் என்டையர் குடும்பத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. அந்த என்டையர் குடும்பத்துல யார் போயிருப்பாங்க தெரியுமா? பத்சேபாள். பத்சேபாள் கூட யார் போயிருப்பாங்க தெரியுமா? சாலமோன். ஆக அவங்க போய் வனாந்தரத்துல போறாங்க, ரொம்ப நாள் தங்கி இருக்கிறாங்க. மீண்டும் தாவீது எருசலேமுக்கு வருகிற வரைக்கும் வனாந்தரத்துல இருக்கிறாங்க. இந்த நாட்களில் எல்லாம் பத்சேபாள் சாலமோனுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாலமோன் என்ன எழுதியிருக்காரு நீதிமொழிகள்ல? உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாயினுடைய போதகத்தை அசட்டை செய்யாதே. சாலமோனுக்கு அவனுடைய தாயாகிய பத்சேபாள் என்ன சொல்லியிருப்பாங்க? that is the wisdom. அவர்கள் ஞானத்தோடு வாயை திறந்து சொல்லியிருப்பாங்க, மகனே, உன் அண்ணன் அப்சலோம் காரியங்களை இப்படி தந்தைக்கு விரோதமாய் செய்தாலும் கூட நீ தந்தைக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது. நீ பொறுமையாயிரு, அன்பாயிரு, கடவுள் பயத்தோடு இரு. கடவுள் உனக்கென்று ஒன்று வைத்திருக்கிறார். உன் தந்தை என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார், நீ எனக்கு பின்பு அரசன் என்று. ஆகவே நீ பொறுமையாயிரு என்று அவள் சொல்லி கொண்டிருக்க கூடும் தன் பிள்ளை இடத்துல. ஒழுக்க விதிகளை, ஒழுக்க நெறிகளை, வாழ்வு முறைகளை, மற்றவர்களை மதிக்க வேண்டிய காரியத்தை, தந்தையை கனப்படுத்த வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் சொல்லி 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 அவள் வளர்த்ததன் அடிப்படையிலே இப்பொழுது தன் கணவனிடத்தில் வந்து கேட்கிறாள், நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் இல்லையா என்று. இப்படி அவள் தன் மகனிடத்தில் சொன்ன காரியங்கள், தாவீதினிடத்தில் வந்து கேட்ட காரியங்கள், இவை எல்லாவற்றிலுமே as a mother you can see her wisdom. அவளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஞானம் இருக்குல்ல, அவள் கற்றுக் கொடுத்த உபதேசங்களின் வழியாக பெற்றுக்கொண்ட ஞானம், இதுதான் சாலமோனிடத்தில் இருந்தது. எது வரைக்கும்? அவன் பலி செலுத்தி கடவுள் அவனுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை விட அதிகமான ஞானத்தை கொடுக்கும் வரைக்கும் அவனிடத்திலிருந்து ஞானம் எது? அவன் தாயினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஞானம், அவன் தாய் அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஞானம், அன்போடு சொன்ன அறிவுரை, அவள் வாயை திறந்து சொன்ன போதகங்கள், அதுதான் கடவுள் அவனுக்கு ஞானம் கொடுக்கிற வரைக்கும் இருந்துச்சு. ஆகவே அந்த ஞானத்தை அவன் பெற்றுக்கொண்டு பொறுமையோடு, தாயை போலவே விசுவாசத்தோடு, தாயை போலவே எதிர்காலத்தில் நான் அரசனாவேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவன் காத்திருந்தபடியினாலே தான் அப்சலோமை போல கொல்லப்படவில்லை, அல்லது அம்னோனை போல கொல்லப்படலை, அல்லது அதோனியாவை போல இன்னும் கொஞ்ச நாள்ல கொல்லப்படலை. பட் அவனுக்கு சாலமோனுக்கு முன்பு 7 பிள்ளைகள் அவனுக்கு தாவீதுக்கு பிறந்திருந்தாலும் everything was bypassed and he became a king. எப்படி? தாயினுடைய போதகத்தை அவன் கேட்டான், தாயினுடைய விசுவாசத்தை அவன் கண்டான், தாய் கொண்டிருந்த நம்பிக்கை எதிர்காலத்தை குறித்து இவனும் கொண்டிருந்தான். பச்சைப்பால் இடத்துல நம்ம இந்த கேரக்டரை பார்க்கணும். we only see this remaining things, not this one. She was a mother with wisdom, she was a mother with faith and hope, and she was standing with son for any extent. அரசனிடத்தில் போய் மன்றாடும்படியாய் தன் மகனுக்காக. இதெல்லாம் பண்ண உடனே என்ன நடந்துச்சு? 29ஆம் வசனம் தாவீது சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா
உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின்பு அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே, ஏற்கனவே ஆணையிட்டிருக்காரு, ஆணையிட்டபடியே இன்றைக்கு அதை நான் செய்து தீர்ப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். ஆக எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை பஸ்யபாளுக்கு எப்படி வந்தது? கேட்ட வார்த்தை. அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு ஞானத்தோடு அந்த தாய் தன் பிள்ளையை நடத்தினாள். பிரியமானவர்களே, தாய்மார்கள் தன் பிள்ளைகளிடத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகளிலே ஞானம் இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும். வாழ்க்கை முறை, வாழ்வு முறை, ஒழுக்க நெறிகள் இருக்க வேண்டும். Don't use any useless words. Don't compare your children. உனக்கு 3 பிள்ளையா, 3 பிள்ளையும் கம்பேர் பண்ணாதீங்க. அல்லது உங்களுக்கு ஒரே பிள்ளையா, அந்த ஒரு பிள்ளைய பக்கத்து வீட்டு பிள்ளையோடு கம்பேர் பண்ணாதீங்க. Don't compare them. They were unique. God given in your hand. கடவுள் உன் கரங்களில் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை treat them as precious. அப்படிதான் அநேக தாய்கள் பண்ணுகிறார்கள். ஆனால் ஞானம் இருப்பதில்லை. As a Christian mother, you need to have a wisdom. As a Christian mother, you need to have a love. லவ் மட்டும் இருந்தா போதாது, அன்போடு ஆலோசனையும் சொல்லணும். சில பேர் அன்பு காட்டுவாங்க, ஆலோசனை சொல்ல மாட்டாங்க, அறிவுரை சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளை என்று தாங்களே மட்டம் தட்டிக்குவாங்க. தன் பிள்ளையவ நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைனே இருப்பாங்க. அந்த பிள்ளை என்னென்னலாம் செய்யுதுன்னு தெரியாது. அன்பு காட்ட வேண்டும், அறிவுரையும் கொடுக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும், வழியாகவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் தாய்மார்கள் செய்ய வேண்டிய காரியம். இப்படி இருக்கிற ஒரு தாய் இருக்காங்கல்ல, அந்த தாய் தன் பிள்ளைகளால் வரும் காலத்தில் புகழப்படத்தக்கவள். வேதம் சொல்லுகிறது, அவளுடைய பிள்ளைகள் எழும்பி நீ பாக்கியவதி என்று சொல்வார்கள். அதே வசனம் சொல்லுதுங்க, நீங்க படிச்சீங்களா தெரியும். நீ பாக்கியவதி அம்மா. எப்படி? நீ ஞானத்தினால் உன் வாயை திறந்தாய், உன்னுடைய ஆலோசனைகள் அன்புள்ளவைகளாய் இருந்தது, and your dress were dignity, and you have a hope for future. ஆகவே நீ பாக்கியவதி அம்மா, இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வார்கள் இந்த பிள்ளைகள் எழும்பி நின்று. அப்படி சொல்வதற்கு உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் அவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டுங்கள். இது மிக முக்கியம். இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு வார்த்தை. Those who have mothers, all the children, listen carefully. Turn with me. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. உன் தாய் வயது சென்றவளாய் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே, இழிவாக எண்ணாதே. முதுமை, இயலாமை என்கிற நிலையை உன் தாய் எட்டுகிற போது வயோதிகத்தின் நிமித்தம் அவர்களை அசட்டை செய்யாதே, அவர்களை புறக்கணித்து விடாதே. அவர்களை don't consider them as unworthy. இன்றைய நாளின் அறிவியல் வளர்ந்த அளவுக்கு உனக்கு புத்தி வரல, நீ இன்னும் வளரல, நீ இன்னமும் பழைய காலத்து ஆளாவே இருக்கிற என்று சொல்லி உன் தாயினிடத்தில் போய் சொல்லிவிடாத. எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் செயல்படுகிற விதம், அவர்கள் பேசுகிற விதம் பழங்காலத்து போல இருக்கக்கூடும். ஆமாம், அசட்டை பண்ணாத, இழிவா நினைக்காத. எங்கேயும் உன் தாயினுடைய பலவீனங்களை, ஷார்ட் கமிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணாத. ஆல்வேஸ் ட்ரை யுவர் பெஸ்ட் டு விஷுவலைஸ் அண்ட் enlarge their good qualities. Whatever bad they have, they will give account to God. It is not your responsibility. அவர்களை இந்த வயதில் திருத்த வேண்டிய அவசியம் உங்ககிட்ட இல்லை இல்லை. ஆகவே டோன்ட் அதை பெருசா காட்டாதீங்க. பட் try your best to be see their goodness, their wisdom, their love, their kindness, their care and their protection. By doing that, you will be a blessed children. Don't despise your mother when she is old, especially. ஏன்னா அவங்க எங்க இருக்கும்போது நல்ல பலத்தோடு இருப்பாங்க. When she was old, don't despise.
த சேம் வே டோன்ட் டிஸ்பைஸ் யுவர் மதர் என்று வருகிற போது உன் மாமியாரும் அதில் வந்துடுறாங்க. பிகாஸ் அவர்கள் உங்களுக்கு இன்னொரு அம்மா தானே. டோன்ட் டிஸ்பைஸ் them because they are unworthy, because they are uneducated, because they are weak. அண்ட் எத்தனை முறை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, எத்தனை காரியங்களில் சிக்கல் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஒடிச்சு வச்சிடுறாங்க, அல்லது சேஃபாக ஒரு இடத்துல உட்காரதில்ல, விழுந்து வச்சிடுறாங்க, ஒடிச்சிக்கிறாங்க கையை காலை. இன்றைய எத்தனை காரியங்கள் வந்தாலும் டோன்ட் டிஸ்பைஸ் them. டோன்ட் டிஸ்பைஸ் them. இது வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை, ஒரு ஆலோசனை. ஏன் இதை எச்சரிக்கை என்று சொல்லுகிறேன்? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதனுடைய 17ஆம் வசனம், அதனுடைய கடைசி பகுதி, தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும். அங்க என்ன சொல்லுது? தாயை அசட்டை பண்ணாதே என்று சொல்லுச்சு. இங்கே அசட்டை பண்ணுகிறவனை என்ன செய்யும் சொல்லுது. ஆகவே தான் நான் எச்சரிக்கைன்னு சொல்றேன். எச்சரிக்கை. ஆக இன்றைக்கு இந்த மதர்ஸ் டேல we see a mother which Bible shows, a mother who opens her mouth with wisdom, a mother who gives lovely kind advice, a mother who has a hope for future, a mother who has a dignity and strength as a dress என்று பார்த்துவிட்டு வேதத்திலே ஒரு தாய் பச்சேபாள், அந்த சிறுவனுடைய தாய், அந்த கானானிய பெண் என்கிற சில தாய்களை பார்த்தோம். இவர்களில் அந்த 2 பேருக்கும் பேரே எழுதப்படலை. தட் டசன்ட் மேட்டர், பட் தேர் கேரக்டர் வாஸ் ஸ்டாண்டிங். வாட் தே டிட் வாஸ் ஸ்டாண்ட் தேர். இட்ஸ் ஸ்போக்கன் ஃபார் இயர் அண்ட் ஹியர். அண்ட் ஆல்சோ வி சீன் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் எம்மா என்கிறதான ஒரு தாய், 6 பிள்ளைகளை எரிகிற தீயிலிருந்து காப்பாற்றின ஒரு வீரத்தாய், தியாகத்தாய், அன்புத்தாய். அதே போல நீங்க எல்லோருமே உங்களுடைய அம்மாக்களோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 1-2 பேரை தவிர. 1-2 பேருக்கு அம்மா இல்லை, கடவுளுடைய அழைப்பை அவர்கள் பெற்றுட்டு போயிட்டாங்க. மற்றவர்கள் எல்லாரும் you know how your mother is, how good she is, how kind and how love, how protective, how careable, is it not? So be a such mother. Open your mouth with wisdom. Give some lovely advice to your children. Always give them hope, give them faith. இதெல்லாம் எப்படி உங்களுக்குள் வரும்? கடவுளுக்கு பயப்படுவதன் வழியாக. ஃபியூச்சரில் திருமணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு சில சகோதரிகள் இங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வரல, 2 பேர் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கும் இதே வசனங்கள் தான். கடவுள் உங்களை பெண்ணாய் இந்த உலகத்தில் பிறந்து தாயாய் உருவெடுத்து கடவுளுக்கு என்று பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கிற ஒரு பெண்மணியாய் தான் பார்க்கிறார். ஆகவே when you got a chance, open your mouth with wisdom, have a hope for future, and show yourself, present yourself with dignity and strength as a dress. By doing that, God will bless all your words and you will get your portion from God. நீங்கள் கடவுளிடத்தில் உங்களுடையதை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு அஸ் மதரா நியமித்தவைகள். பத்சேபாளுக்கு தாவீது வந்து அந்த சாலமோன் பிறந்த சில ஆண்டுகளிலே என்ன வாக்கு கொடுத்திருந்தாரு? உன் மகன் தான் அரசன் எனக்கு பின்பு. கடைசியிலே சூழல் எப்படியோ வந்துச்சு. அப்சலோம் அரசனாவே மாறிட்டான். தாவீது உயிருக்கு பயந்து ஊரை விட்டே ஓடிட்டார், பிள்ளை சாலமோனையும் எடுத்துக்கிட்டு. அதற்கு பின்பு அதோனியா அரசனாகிட்டான். எத்தனை காரியங்கள் வந்தாலும் the portion which David was promised for Solomon in the hands of Bathsheba, it is given to her. She was sitting next to Solomon as a queen mother. The portion, is it not? God will give your portion if you take your responsibility seriously. If you take your opportunity seriously, mothers, God will give your portion. May God bless you.